பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். பிசாசுக்கு இடங்கொடாதிருங்கள். பகுதி 4. இஸ்ரவேலர் தீமை செய்யவே பழகியிருந்தனர். எரேமியா 13:23. தேவ பிள்ளையே, உன் பழக்க வழக்கங்கள் எவ்வாறிருக்கின்றன? உன் விருப்பங்களே உன் கிரியைகளாகவும், உன் கிரியைகளே உன் பழக்கங்களாகவும், உன் பழக்கங்களே உன் சுபாவமாகவும் மாறும். முடிவாக உன் சுபாவமே உன் நித்தியத்தை நிர்ணயிக்கும். தேவஜனங்களில் சிலர் பொய்யை பேச தங்கள் நாவை பழக்கினவர்கள். எரேமியா 9:5 என்றும் கர்த்தருக்கு செவி கொடாமற் போவதையே தங்கள் வழக்கமாக கொண்டவர்கள். எரேமியா 22:21 என்றும் பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள் 2 பேதுரு 2:14 என்றும் அழைக்கப்படுகின்றனர். நீயோ நீதியின் வசனத்தில் பழகினவனாக. எபிரெயர் 5:13 நல்ல மனப்பான்மையுடன் கர்த்தருடைய சிட்சைகளை ஏற்றுக்கொள்ள பழகினவனாக. எபிரெயர் 12:11 நற்கிரியைகளை செய்ய பழகினவனாக. தீத்து 3:14 கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகினவனாக. உபாகமம் 14:22 கர்த்தரோடு நெருங்கி பழகி அவரோடு சஞ்சரிக்கிறவனாக. யோபு 22:21 இருப்பாயாக. அவ்வாறாயின் சத்துரு உன்னை மேற்கொள்வதில்லை. நித்தியத்தில் நீ என்றென்றும் கர்த்தரோடு இருப்பாய். இஸ்ரவேலர் செய்ய பழகியிருந்த தீமை யாது? அவர்கள் தேவனை மறந்து பொய்யை நம்பி ஜீவித்ததே அவர்கள் செய்ய பழகியிருந்த தீமையாகும். எரேமியா 13:23-25 தேவனுடைய சத்தியத்தை தங்களுக்கு பின்னாக எரிந்து போடுகிறவர்களே தேவனை மறக்கிறவர்கள் ஆவர். இவ்விதம் தேவனை மறந்து பொய்யை நம்பி இருக்கிறவர்களுக்கு வரும் நியாய தீர்ப்பு பயங்கரமானதாயிருக்கும். சங்கீதம் 50:17-22 ஏசாயா 28:15-19 வரை. பொய்யை நம்புதல் என்பதின் ஒரு அம்சம் பொய்யை நம் அடைக்கலமாக கொண்டு அதனை சார்ந்திருப்பது ஆகும். பொய் பேசுகிறவன் ஆக்கினைக்கு தப்புவதில்லை, அவன் நாசமடைவான். நீதிமொழிகள் 19:5-9 என்று திருவசனம் நம்மை எச்சரிக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக்கடவன் என்று நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 4:25 கொலோசியர் 3:9 லேவியராகமம் 19:11 பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் புதிய எருசலேமில் பிரவேசிப்பதில்லை. பொய்யர் அனைவரும் முடிவாக பொய்யனாகிய பிசாசானவனுடனே கூட அக்னி கடலில் பங்கடைவர். வெளிப்படுத்தின விசேஷம் 21:27-8 எப்பிராயிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோவெனில் இன்னும் தேவனோடே அரசாண்டு பரிசுத்தவான்களோடே உண்மையாய் இருக்கிறான். ஓசியா 11:12 என்று தேவன் உரைத்திருக்கிறவாறு சபையில் இரு கூட்டத்தினர் உள்ளனர். நாம் உண்மையுள்ளவர்களின் கூட்டத்தில் காணப்படும்படி நம்முடைய ஜீவியத்தின் சகல அம்சங்களிலும் உத்தமமும் உண்மையும் உள்ளவர்களாயிருந்து சபையிலும் வெளியுலகிலும் கபடமில்லாத திவ்ய உண்மையோடே நடந்து கொள்வோமாக. 2 கொரிந்தியர் 1:12 நாம் தேவனோடு செய்திருக்கும் உடன்படிக்கைகளில் உண்மையற்றவர்களாகும் போது தேவனிடத்தில் பொய் சொல்லுகிறவர்களாகிறோம். சங்கீதம் 78:36-37 நம்மை நடத்தும்படி தேவனால் நியமிக்கப்பட்டவர்களுக்கு காரியங்களை மறைக்க பிரயாசப்படும் போது பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லுகிறவர்களாகிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5:3-4 அப்பேதுருவினிடத்தில் பொய் சொன்ன அனனியா சபீராள் என்பவர்களுக்கு சம்பவித்தது நமக்கு எச்சரிப்பூட்டுவதாயிருப்பதாக. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள் பொய்யான மாயையை பற்றி கொண்டு தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். யோனா 2:8 யோவான் 1:17 நாமோ கிருபையை பற்றி கொண்டு அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுவோமாக. எபிரெயர் 12:28 எபேசியர் 4:15 கிருபையின் காலத்தின் கடைமுனையில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாம்
சத்தியத்தை நேசிக்காமல் பொய்யான மாயையை பற்றி கொண்டிருப்போமாயின் கர்த்தருடைய இரகசிய வருகையில் கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் அகப்பட வேண்டியதாகும். அந்தி கிறிஸ்து பொய்யான அற்புதங்களினாலும் சகலவித வஞ்சகத்தினாலும் தன்னை சகல வல்லமையும் உள்ளவனாக உலகிற்கு அறிமுகப்படுத்துவான். சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாமல் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் அவனுடைய பொய்யை விசுவாசித்து கொடிய வஞ்சகத்திற்குள்ளாகி முடிவிலே அவனுடனே கூட ஆக்கினை தீர்ப்படைவர். இது பொய்யையே தங்கள் அடைக்கலமாக கொண்டு ஜீவிக்கிறவர்களுக்கு தேவனிடத்தில் இருந்து வரும் நியாய தீர்ப்பாகும். 2 தெசலோனிக்கேயர் 2:9-12. நாம் அக்கொடிய காலத்தில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இக்கிருபையின் காலத்தில் பொய் வழியை வெறுத்து மெய் வழியை தெரிந்து கொண்டு சங்கீதம் 119:29-30 தேவனோடும் பரிசுத்தவான்களோடும் உண்மையாய் இருப்போமாக. பொய்யை நம்புதல் என்பதின் மற்றொரு அம்சம் பிசாசானவனுடைய வார்த்தைகளை நம்பி அவற்றுக்கு செவி கொடுப்பது ஆகும். ஏனெனில் பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். யோவான் 8:44. விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று தேவன் ஏதேனில் ஆதாமிடம் உரைத்திருந்தார். ஆனால் சர்ப்பமோ ஏவானை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஆதியாகமம் 2:17, 3, 4, 5 என்று கூறியது. சத்திய பராராயிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கிலும் பழைய பாம்பாகிய பிசாசானவனின் வார்த்தைகளே ஏவாளின் பார்வைக்கு நம்பத்தகுந்த வார்த்தைகளாய் தோன்றின. அவள் சர்ப்பத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த போது முதலாவதாக அவளுடைய மனது கெடுக்கப்பட்டு அது தேவனை விட்டு பிரிந்தது. அதன் பின்னர் அவள் விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து அதை தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ஆதியாகமம் 3:6-13. அவர்கள் இருவரும் பொய்யனாகிய பிசாசானவனின் சதித்திட்டத்திற்கு இரையாயினர். அந்நேர முதல் அவர்கள் ஜீவ விருட்சத்தின் மேல் தங்களுக்கு இருந்த அதிகாரத்தை இழந்து ஏதேன் தோட்டத்திற்கு புறமாக்கப்பட்டனர். ஜீவ விருட்சத்துக்கு போம் வழி அவர்களுக்கு அடைக்கப்பட்டது. வசனம் 22-24. மேற்கூறப்பட்டுள்ளவாறே தேவஜனங்களின் மத்தியிலும் பிசாசானவனுடைய பொய்யை விரும்பி ஏற்றுக்கொண்டு அதின்படி செய்கிறவர்கள் யாவரும் இம்மையில் தேவாசீர்வாதங்களுக்கு புறம்பே இருப்பார்கள், மறுமையில் பிதாவின் ராஜ்யத்திற்கு புறம்பே இருப்பார்கள். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22:14-15 என்று எழுதப்பட்டிருக்கிறதே. பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேமை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாமோ வாசல்கள் வழியாய் அதற்குள் பிரவேசிக்கும்படி சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியாக இருப்போமாக. ஏசாயா 26:2. இவ்வாறு அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ளுகிறவர்களை பிசாசானவன் ஒருபோதும் மேற்கொள்ளுவதில்லை. சுயாதீன ஆவியுள்ளவர்களாயிருத்தல். இக்கிருபையின் காலத்தில் உன்னதமான ஆவிக்குரிய ஜீவியம் செய்வோரின் மத்தியிலும் கூட சாத்தானின் பொய்களினால் வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போகிற ஒரு கூட்டத்தினர் உண்டு. அவர்களை குறித்து யோவான், வலு சர்ப்பத்தின் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. வெளிப்படுத்தின விசேஷம் 12:4 என்று எழுதுகிறார். பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். ஏசாயா 9:15 என்று திருவசனம் கூறுகிறது. கர்த்தருடைய இரகசிய வருகைக்கு முன்னதாக இக்கிருபையின் காலத்திலேயே சாத்தான் ஒரு கூட்டத்தினரை தன்னுடைய பொய் போதகத்தினால் வஞ்சித்து அவர்களை தங்கள் உன்னதமான ஜீவியத்தினின்று கீழே விழ பண்ணுவான். இக்கடைசி நாட்களில் பொய்யான உபதேசங்களை போதித்து தேவஜனங்களை வஞ்சிக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் எழும்பியிருக்கின்றனர். அவர்களை குறித்து சுமார்
சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நமது ஆண்டவர் நம்மை எச்சரித்திருக்கிறார். மத்தேயு 24:23 முதல் 26. அப்படிப்பட்டவர்களுடைய பொய் போதகங்களினால் வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போன பலரை கிறிஸ்துவ உலகில் இன்றும் நாம் காண்கிறோம். பழைய ஏற்பாட்டில் கிழவனான ஒரு தீர்க்கதரிசியின் பொய் போதகத்தினால் வஞ்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை மீறினதினால் ஒரு சிங்கத்தால் கொல்லப்பட்ட தேவ மனுஷன் ஒருவனை குறித்து நாம் காண்கிறோம். 1 ராஜாக்கள் 13:14 முதல் 24 வரை. துருபதேசங்களுக்கு செவி கொடுக்கிறவர்கள் கொர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற 1 பேதுரு 5:8 பிசாசானவனுக்கு இரையாவார்கள் என்ற தேவ எச்சரிப்பையே அது நமக்கு அளிக்கிறது. திருவசனத்தை அடிப்படையாக கொண்டிராத எந்த போதனையும் தேவனால் உண்டானது அல்ல. ஆகவே நமக்கு அளிக்கப்படுகிற போதனைகள் நம்மை அழைத்தவரால் உண்டானவையா அல்லது மனுஷருடைய யோசனையின்படியானவையா என்பதை நாம் பகுத்தறிய வேண்டியது மிகவும் அவசியமாகும். கலாத்தியர் 1:11-12-5-8. கிறிஸ்துவ உலகில் ஒரு காலத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்துக் கொண்டிருந்த தேவ பிள்ளைகள் சிலர். தானியேல் 12:3. வலு சர்ப்பத்தின் வாலினால் இழுக்கப்பட்டு பூமியிலே விழத் தள்ளப்பட்டது ஏன்? அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்க வேண்டியதின் அவசியத்தையும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டியதின் இன்றியமையாமையை உணராதவர்களாக சுயாதீன ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு தங்கள் சுய வழிகளிலேயே பற்பல ஊழியங்களை செய்து கொண்டிருந்ததே அவர்களது விடுகைக்கு காரணமாகும். தேவ பிள்ளையே, உன் ஜீவியம் கிறிஸ்துவுக்குள் கட்டியெழுப்பப்படும்படியாகவும் நீ அவரது இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் வரை பாதுகாக்கப்படும்படியாகவுமே தேவன் இவ்வுலகில் அப்போஸ்தல ஊழியத்தை நியமித்திருக்கிறார். நீ உன் ஜீவியத்தை கிறிஸ்துவுக்குள் கட்டியெழுப்புவதற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் தேவன் இலவச ஈவாக உனக்கு அளித்திருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் சார்ந்து கொண்டு கர்த்தருக்காக தனித்து நின்று பிரகாசிக்க முற்படுவாயாக. நீ ஆபத்தான நிலையில் இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள்வாயாக. தங்கள் சொந்த ஜீவியத்தில் தேவசித்தம் செய்ய தவறி வரங்களினால் மாத்திரம் பிரகாசித்துக் கொண்டிருப்போருக்கு கடைசி நாளில் கர்த்தரால் உரைக்கப்படவிருக்கிற தீர்ப்பு உனக்கு எச்சரிப்பூட்டுவதாயிருப்பதாக. மத்தேயு 7:21-23. இதுவரை நீ உன் அறியாமையினால் உன் சுய விருப்பப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருப்பாயாகில் வாலிபனாகிய சவுலைப் போல உத்தம இருதயத்தோடு, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கர்த்தரிடத்தில் கேட்பாயாக. சவுலை அதிசயமான விதத்தில் நேர்வழியிலே நடத்தி அப்போஸ்தலரோடு ஐக்கியம் கொள்ளச் செய்தவர் உன்னையும் தம்முடைய அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தில் கொண்டு வந்து சேர்க்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீ கிறிஸ்துவாகிய மூலைக்கல்லின் மேலும் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய உபதேசமாகிய அஸ்திபாரத்தின் மேலும் தேவனுடைய ஆவியினாலே குட்டிக் கட்டப்படுவாயாகில் பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. 1 யோவான் 1:3. எபேசியர் 2:19-22. மத்தேயு 16:18. அருமையானவர்களே, இதுவரை நாம் தியானித்த அம்சங்களில் ஏதேனும் ஒரு விதத்திலாயினும் நாம் நம்முடைய ஜீவியத்தில் பிசாசானவனுக்கு இடம் கொடுத்திருப்போமாயின் அவனால் நாம் மோசம் போகாதபடிக்கு இப்போதே அதனை விட்டு விடுவோமாக. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான். யாக்கோபு 4:7 என்று திருவசனம் கூறுகிறது. நமது ஆண்டவரின் ஜீவிய காலத்தில் எவ்விதத்திலும் அவரை மேற்கொள்ள முடியாதவனாயிருந்த அவன் முடிவாக அவர் தமது ஜீவியத்தின் முடிவை நெருங்குகையில் அவரை சந்தித்தான். அப்போதும் அவர், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, யோவான் 14:30 என்றே தைரியமாக கூறக்கூடியவராயிருந்தார். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்பது NIV, NLT ஆகிய இதர ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் அவன் என்மேல் ஆதிக்கம் செலுத்தும்படி அவனுக்குரிய ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்ற அர்த்தத்தில் கூறப்பட்டுள்ளது. அவன் நம்மை சோதனைக்குள்ளாக்கும்படி வகை தேடி நம்மிடத்தில் வரும்போது நாமும் அவ்விதமே தைரியமாக கூறத்தக்கதாக பொய் உட்பட அவனுக்குரியவைகளில் ஒன்றும் நம்மில் இல்லாதவாறு
நம்மை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருப்போமாக. மேலும் நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு தெளிந்த புத்தியுடனும் விழிப்புடனும் விசுவாசத்தின் உறுதியுடனும் ஜெபத்தில் தரித்திருப்போமாக. மத்தேயு 26:41, 1 பேதுரு 5:8-9. அத்துடன் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12:5-9-11 என்று கூறப்பட்டுள்ளவாறு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உள்ள மன்னிக்கும் சுபாவத்தை நம் ஜீவியத்தில் வெளிப்படுத்துவதன் மூலமாகவும் அவருடைய வசனங்களுக்கு சாட்சிகளாக ஜீவிப்பதன் மூலமாகவும் நாம் அவனை ஜெயிப்போமாக. அவ்வாறாயின் கிறிஸ்துவின் நாளில் நாம் ஜெயங்கொண்டவர்களாக தேவ சிங்காசனத்தின் இடத்திற்கு உயர்த்தப்படுவோம். கல்வாரியில் நமது ஆண்டவர் நமக்காக சம்பாதித்த வெற்றியை நாம் என்றென்றும் கொண்டாடுவோம். வாக்குத்தத்தம்: உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ஏசாயா 41:12.